பொது தமிழ் சிலபஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பிரித்து எழுதுக இருக்கும். இந்த பிரித்து எழுதுக டாப்பிக்கு வந்து 100 வினாக்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த 100 வினாக்களுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் அளிக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 100 வினாக்களுக்குமே எவ்வளோ பேரால் சரியாக பதில் அளிக்க முடியுதா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியே பொது தமிழுக்கு 700 வினாக்கள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும். அன்பகத்து இல்லா, அன்பகத்து இல்லா அப்படின்றது எவ்வாறு பிரியும்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. வன்பார்கண், வன்பால் கூட்டல் கண். திருவருட்பா, திருவருட்பா வந்து எவ்வாறு பிரியும்னா திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. நன்கணியர், நன்கணியர் வந்து நன்கு கூட்டல் அணியர் அப்படின்னு பிரியும். நாற்றிசை, நான்கு கூட்டல் திசை. நாற்றிசை நான்கு கூட்டல் திசை. ஆற்றுணா, ஆறு கூட்டல் உணா. ஆற்றுணா வந்து ஆற்று கூட்டல் உணா வராது, ஆறு கூட்டல் உணா அப்படின்னு வரும். இனித்தீன்றல், இனிது கூட்டல் ஈன்றல். இனிது கூட்டல் ஈன்றல். இரட்டுற மொழிதல், இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல். இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல். செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். அக்ரிணை, அல் கூட்டல் திணை. அக்ரிணை வந்து அல் கூட்டல் திணை. பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய் வந்து பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். சீரிழமை, இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சீர்மை கூட்டல் இளமை, இதுதான் சரியானது. சீர்மை கூட்டல் இளமை. வெண்குடை, வெண்குடை வந்து வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு பிரியும். பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. நன்மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள். நன்மாடங்கள் வந்து நன்மை கூட்டல் மாடங்கள். நீலவான், நீலம் கூட்டல் வான். அவ்வுருவம், அவ்வுருவம் வந்து ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு பிரியும். ஆ கூட்டல் உருவம். காட்டாறு, காடு கூட்டல் ஆறு. காட்டு அப்படின்னு இருக்கு, இது வராது. காட்டு கூட்டல் ஆறு வராது, காடு கூட்டல் ஆறு, இதுதான் சரியானது. தாளாட்டு, தாள் கூட்டல் ஆட்டு. கண்ணுரங்கு, கண் கூட்டல் உரங்கு. நானிலம், நான்கு கூட்டல் நிலம். நானிலம் வந்து நான்கு கூட்டல் நிலம். பெருவானம், பெருவானம் வந்து பெருமை கூட்டல் வானம் அப்படின்னு பிரியும். அடிக்கும் அலை, அடிக்கும் அலை வந்து அடிக்கும் கூட்டல் அலை அப்படின்னு பிரியும். அடிக்கும் அலைன்னு. பூங்கோயில், பூ கூட்டல் கோயில். அழுக்கிலா, அழுக்கு கூட்டல் இல்லா. அழுக்கிலா வந்து அழுக்கு கூட்டல் இல்லா. அணிவதால் அல்லவோ, இது எவ்வாறு பிரியும்னா அணிவதால் கூட்டல் அல்லவோ. அணிவதால் கூட்டல் அல்லவோ. உடற்குண்டாம், உடற்குண்டாம் வந்து உடற்கு கூட்டல் உண்டாம், இதுதான் சரியானது. சேமமுறை, சேமம் கூட்டல் உர. சேமமுறை வந்து சேமம் கூட்டல் உர. என்பணிந்த, என்பு கூட்டல் அணிந்த. என்பணிந்த அப்படின்றது என்பு கூட்டல் அணிந்த அப்படின்னு பிரியும். ஒப்புமை இல்லாத, ஒப்புமை கூட்டல் இல்லாத. இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. பூட்டும் கதவுகள், பூட்டும் கதவுகள் வந்து பூட்டும் கூட்டல் கதவுகள் அப்படின்னு பிரியும். இந்த கொஸ்டினும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பூட்டும் கூட்டல் கதவுகள். பெருங்கடல்,
பெருமை கூட்டல் கடல். வாய்த்து ஈன், வாய்த்து கூட்டல் ஈன், வாய்த்து ஈன் வந்து வாய்த்து கூட்டல் ஈன். வன்கீரை, வன்மை கூட்டல் கீரை. கோட்டோவியம், இந்த கொஸ்டினை பாருங்க. கோட்டோவியம் வந்து கோட்டு கூட்டல் ஓவியம் அப்படின்னு வராது, கோடு கூட்டல் ஓவியம் அப்படின்றதான் சரியானது. இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கோட்டோவியம் வந்து கோடு கூட்டல் ஓவியம் அப்படின்னு பிரியும். ஞானச்சுடர், ஞானம் கூட்டல் சுடர். வன் சொல், வன்மை கூட்டல் சொல். பெருங்கை, பெருங்கை வந்து எவ்வாறு பிரியும்னா பெருமை கூட்டல் கை அப்படின்னு பிரியும். நெடுநிலை, நெடுமை கூட்டல் நிலை. அடுத்தது முதுமொழி கேட்டிருக்காங்க. முதுமொழி வந்து முதுமை கூட்டல் மொழி. கேன்மியா, கேன்மியா வந்து பாருங்க கேல் கூட்டல் மியா அப்படின்னு பிரியும். கேன்மியா வந்து கேல் கூட்டல் மியா அப்படின்னு பிரியும். முக்தி இது, முக்தி இது வந்து முள் கூட்டல் தீது, முள் கூட்டல் தீது. கக்தி இது கல் கூட்டல் தீது. அந்தாதி, அந்தம் கூட்டல் ஆதி. அந்தாதி வந்து எவ்வாறு பிரியும்னா அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு பிரியும். பசும் பொற்சுடர், பசும் பொற்சுடர் வந்து பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர் இவ்வாறு பிரியும். பேரறிவு, பேரறிவு ரொம்ப முக்கியமானது. பெருமை கூட்டல் அறிவு அப்படின்னு பிரியும். பேரறிவு வந்து பேர் கூட்டல் அறிவுன்னு நிறைய பேர் போட்டுறீங்க. பேரறிவு வந்து பெருமை கூட்டல் அறிவு அப்படின்னு பிரியும். செயற்கரிய, செயற்கு கூட்டல் அறிய. பொருட்டன்று, பொருட்டு கூட்டல் அன்று, பொருட்டு கூட்டல் அன்று. புத்துயிரூட்டி, புத்துயிரூட்டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. புத்துயிரூட்டி வந்து புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. சொற்பிழை, சொல் கூட்டல் பிழை. பைங்குவளை, இந்த கொஸ்டினை பாருங்க. பைங்குவளை வந்து எவ்வாறு பிரியும்னா பசுமை கூட்டல் குவளை அப்படின்னு பிரியும். பைங்குவளை வந்து பசுமை கூட்டல் குவளை அப்படின்னு பிரியும். இந்த கொஸ்டினை வந்து நோட் பண்ணிக்கோங்க. செந்தாமரை, செம்மை கூட்டல் தாமரை. கோடிட்டரி, கோடிட்டரி கோடு கூட்டல் இடரி. மின்னணுவியல், மின்னணுவியல் வந்து மின் கூட்டல் அணு கூட்டல் இயல். உள்ளங்கை, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. உள்ளங்கை வந்து எவ்வாறு பிரியும்னு பாருங்க. உள் கூட்டல் அம் கூட்டல் கை. உள்ளங்கை வந்து உள் கூட்டல் அம் கூட்டல் கை. இணையதளம், இணையம் கூட்டல் தளம். சிற்றூர், சிறுமை கூட்டல் ஊர். சிற்றூர் வந்து சிறுமை கூட்டல் ஊர். பழந்தான், பழந்தான் பழம் கூட்டல் தான். பழந்தான் வந்து எவ்வாறு பிரியும்னா பழம் கூட்டல் தான் அப்படின்னு பிரியும். செங்கதிரவன், செம்மை கூட்டல் கதிரவன். தாய்மை அன்பு, தாய்மை கூட்டல் அன்பு, தாய்மை கூட்டல் அன்பு. ஏட்டு இலக்கியம், ஏட்டு இலக்கியம் ஏடு கூட்டல் இலக்கியம் அப்படின்னு பிரியும். பேராசிரியர், இதுக்கு முன்னாடியே பேரறிவு அப்படின்னு பார்த்திருந்தோம். அது எவ்வாறு பிரிஞ்சுன்னா பெருமை கூட்டல் அறிவு அப்படின்னு பிரிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். பேராசிரியர் அப்படின்றது பெருமை கூட்டல் ஆசிரியர். போதவில், போது கூட்டல் அவில். கண்டபோதெல்லாம், கண்டபோதெல்லாம் வந்து கண்டபோது கூட்டல் எல்லாம். தென் திசை, தென் திசை வந்து தெற்கு திசை. தென் திசை தெற்கு கூட்டல் திசை. ஐம்பூதம், ஐந்து கூட்டல் பூதம்.
பழந்தமிழர், பழமை கூட்டல் தமிழர். செந்தமிழ் செல்வி, செந்தமிழ் செல்வி வந்து செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்வி. குற்றியலிகரம், குற்றியலிகரம் வந்து குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். இந்த லிகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. குற்றியலிகரம் வந்து குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். வல்லுருவம், வன்மை கூட்டல் உருவம். வல்லுருவம் வந்து எவ்வாறு பிரியும்னா வன்மை கூட்டல் உருவம்னு. தாமினி, தாம் கூட்டல் இனி. கனகச்சுனை, கனகம் கூட்டல் சுனை. கனகச்சுனை வந்து கனகம் கூட்டல் சுனை. கயிற்று கட்டில், இதை பாருங்க. கயிற்று கட்டில் வந்து கயிற்று கூட்டல் கட்டில் அப்படின்னு வராது, கயிறு கூட்டல் கட்டில் அப்படின்றது தான் வரும். இதுதான் சரியானது. கயிற்று கூட்டல் கட்டில் அப்படின்னு வராது, கயிறு கூட்டல் கட்டில் தான் கயிற்று கட்டில். கசடர, கசடு கூட்டல் அற. அக்களத்து, ஆ கூட்டல் களத்து. அக்கு வராது. அக்களத்து வந்து எவ்வாறு பிரியும்னா ஆ கூட்டல் களத்து. கதிரீன, கதிர் கூட்டல் ஈன. ஏன்னா ரீ கொடுத்துருக்காங்க பாருங்க, ரீன்னு கொடுத்துருக்காங்க. கதிரீன அப்படின்னு கொடுத்துருந்தா தான் இது வரும். இல்லை கதிரீன அப்படின்னு கொடுத்துருக்கனால ஈன அப்படின்றது இதுதான் வரும். வெங்கரி, வெம்மை கூட்டல் கரி. நம்பருக்கு அங்கு, இது எவ்வாறு பிரியும்னா நம்பருக்கு கூட்டல் அங்கு. ஊராண்மை, ஊர் கூட்டல் ஆண்மை. ஐம்பெரும் காப்பியம், ஐந்து கூட்டல் பெருமை கூட்டல் காப்பியம். ஐம்பெரும் காப்பியம் எவ்வாறு பிரியும்னா ஐந்து கூட்டல் பெருமை கூட்டல் காப்பியம்னு. மறுப்பூசி, மறுப்பூசி வந்து மறுப்பு கூட்டல் ஊசி. காட்டிடமுனை, காட்டிடமுனை. காட்டு கூட்டல் இடமுனை. காட்டிடமுனை வந்து காட்டு கூட்டல் இடமுனை. கருமுகில், கருமை கூட்டல் முகில். நா தொலைவில்லை, நா தொலைவில்லை அப்படின்றது எவ்வாறு பிரியும்னா நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை இப்படி பிரியும். இல்லை நாக்கு அப்படின்றது போட்டக்கூடாது, நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை, இதுதான் சரியானது. பிணி நோயுற்றோர், பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர். இயல்பீராறு, இயல்பீராறு. இயல்பு கூட்டல் ஈர் கூட்டல் ஆறு. இயல்பீராறு. ஈண்டி இனியான், ஈண்டி இனியான் அப்படின்றது எவ்வாறு பிரியும்னா ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் அப்படின்னு பிரியும். வெவ்விரும்பாணி, வெவ்விரும்பாணி. வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி அப்படின்னு பிரியும். இத்தகைய, ஈ கூட்டல் தகைய. இத்தகைய வந்து ஈ கூட்டல் தகைய அப்படின்னு பிரியும். என்றாகாடியமான, என்று கூட்டல் ஆகாடியம் கூட்டல் ஆன, இதுதான் சரியானது. புறநானூறு, புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு. குறுந்தொகை, குறுமை கூட்டல் தொகை. ஒருவருக்கு, ஒருவருக்கு என்பது எவ்வாறு பிரியும்னா ஒருவன் கூட்டல் கு அப்படின்னு பிரியும். இதுதான் சரியானது. ஒருவருக்கு அப்படின்றது எவ்வாறு பிரியும்னா ஒருவன் கூட்டல் கு. ஒருவர் அப்படின்றது வரக்கூடாது, ஒருவன் கூட்டல் கு. செப்புக்குடம், செப்புக்குடம் அப்படின்றது செம்பு கூட்டல் குடம் அப்படின்றது வரும். செப்பு கூட்டல் குடம் அப்படின்றது தவறு, செம்பு கூட்டல் குடம் தான் செப்புக்குடம். நாட்டுத்தலை, நாட்டுத்தலை. நாடு கூட்டல் தலை. காட்டுக்கோழி, காட்டு கூட்டல் கோழி அப்படின்றது தவறு, காடு கூட்டல் கோழி அப்படின்றது சரியானது. ஆற்றுப்பாலம், ஆற்றுப்பாலம் வந்து ஆற்று கூட்டல் பாலம் அப்படின்றது வராது, ஆறு கூட்டல் பாலம் அப்படின்றது தான் சரியானது. கிணற்று தவளை,
கிணற்று தவளை வந்து கிணறு கூட்டல் தவளை தான் சரியானது. கிணற்று அப்படின்றது வராது. கிணற்று தவளை வந்து கிணறு கூட்டல் தவளை அப்படின்றது தான் வரும். ஞாயிற்று யாது, ஞாயிறு கூட்டல் யாது அப்படின்னு பிரியும். ஞாயிற்று கூட்டல் யாது அப்படின்றது பிரியாது. அவ்வொளி என்பது எவ்வாறு பிரியும்? இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அவ்வொளி என்பது எவ்வாறு பிரியும்? இதோட பிரித்தெழுதுகைக்கு 100 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 100 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் அளிச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பிரித்தெழுதுகளையே பேலன்ஸ் வந்து ஒரு 70 வினாக்கள் இருக்குது. இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.